அவர்களுக்கு தமிழ்நாடு போலீஸின் மீது நம்பிக்கை இல்லை என்கிற போது நாம் சிபிஐ மீது எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? சிபிஐ விசாரணையை எப்படி நேர்மையான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடும் என்று நம்ப முடியும்? ஏற்கனவே பல வழக்குகளில் சிபிஐ தோல்வி அடைந்திருக்கிறது அல்லது கிடப்பில் போட்டிருக்கிறது பல வழக்குகளை. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் சங்கரசுப்பு அவர்களின் மகன் கொல்லப்பட்ட வழக்கு பல ஆண்டுகள் ஆகியும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சில ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. வழக்கு அப்படியே நிலுவையில் கிடக்கிறது. கோகுல்ராஜ் கொலை வழக்கை தொடர்ந்து அதனை விசாரித்துக் கொண்டிருந்த பெண் காவல் அதிகாரி விஷ்ணுபிரியா டிஎஸ்பி தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்திகள் வெளியாகின.